அவன் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, 17 சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது. அவன் நமக்கு என்ன வரணும்? ஆண்டவர் கொடுத்த புத்தி என்ன செய்யணும்? எப்பொழுதும் தெளிவா இருக்கணும். எது சரி எது பிழைங்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாக. அப்ப பாருங்கள், அவன் என்ன செய்தான்? புத்தி இல்லாமல் என்ன செய்தான்? தகப்பனுடைய சொத்தை முழுவதையும் இழந்து போயிட்டு, இப்ப புத்தி தெளிந்த பிறகு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு என்னது பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியாய் சாகிறேன் என்று சொல்லி நான் எழுந்து என் தகப்பனிடத்திலே போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாக உமக்கு முன்பதாகவும். பக்தி உள்ள குடும்பம். குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? பக்தியிலே வளர்க்கப்பட்ட குடும்பங்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்தியை ஊட்டி வளர்க்கக்கூடாது, அட்டிச்சு வளர்க்கணும். ஆமா இல்லையா? ஊட்டி வளர்க்கணும். ஆமாம், காலேஜுக்கு போகிற வரைக்கும் சோறை ஊட்டுறது பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு சாப்பிட்டு போகணும். ஆமாம், வாசிங்க. நான் எழுந்து